இனி விரிவான செய்திகள். ஹிமாச்சல் பிரதேசத்தில் கொட்டும் கனமழையால் திரும்பும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஆங்காங்கே நிலச்சரிவு, குடியிருப்புகளில் புகுந்த வெள்ளம் உள்ளிட்ட காரணங்களால் அங்கு இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. வணக்கம், இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். நடிகை ரன்யா ராவ் கடத்தி வந்த 127 கிலோ தங்கத்துக்கு அபராதமாக 102 கோடி ரூபாய் கட்டுமாறு வருவாய் புலனாய்வுத்துறை நோட்டீஸ் அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே 37 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கும் நிலையில் ரன்யாவுக்கு அடுத்த சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சிறையில் உள்ள ரன்யா தங்க கடத்த வழக்கில் இருந்து தப்புவாரா? இயற்கை திரைப்படத்தில் அறிமுகமான நடிகை குட்டி ராதிகாவிடம் லோக் ஆயுக்தா விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. இதற்காக இந்த விசாரணை பின்னணி என்ன? சென்னையில் நகைக்கடை உரிமையாளர்களோடு சேர்ந்து விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கூட்டு மோசடியில் ஈடுபட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1 கிராமுக்கு 50 ரூபாய் கமிஷன் என 6 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கூட்டு களவாணிகள் சிக்கியது எப்படி? உத்தரப்பிரதேசத்தில் இன்ஸ்டா ஃபில்டரை பயன்படுத்தி தன்னை இளம் பெண்ணாக காட்டி 25 வயது இளைஞரை காதலித்திருக்கிறார் 52 வயது பெண். உண்மை தெரிய வந்ததால் காதலன் எடுத்த விபரீத முடிவென்ன? FIR-இல் தொடர்வது சிறிய இடைவேளை. தெலுங்கானாவில் கணவரை தம்புல்சால் அடித்தே கொன்றுள்ளார் மனைவி. காதலனோடு சேர்ந்து நாடகமாடியவர் சிக்கியது எப்படி? வெளிநாடு வாழ தமிழர்களின் நிரந்தர வைப்பு நிதியை குறிவைத்து வங்கி ஊழியர்களை கைவரிசை காட்டிய சம்பவம் சென்னையில் அரங்கேறியிருக்கிறது. மோசடியில் ஈடுபட்டு வெளிநாட்டிற்கு தப்பிய வங்கி கிளை பெண் மேலாளரை பிடிக்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து போலீசார் தேடி வருகின்றனர். மோசடி நடந்தது எப்படி? இத்துடன் FIR நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.